ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரி அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சர்ஜரி நம்ம எதுக்கு பண்ணுறோம்? நம்ம வயசாகும்போது நம்ம ஃபேஸில் இருக்க சர்டன் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஒன்று ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது, இலாஸ்டின் கொலாஜன் வந்து டீக்ரேட் ஆகிறனால ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகிருது, அப்புறம் ஸ்கேக் ஆகுது. ரெண்டாவது டிஷ்யூஸ், ஃபேஸில் இருக்க டிஷ்யூஸ் ஒன்று அட்ரோஃபி ஆகுது, வயசாகும்போது ஃபேட் அட்ரோஃபி ஆகுது. நம்ம பார்த்துருப்போம், தோலெல்லாம் வந்து ரொம்ப சுருங்கின மாதிரி இருக்கும், அது வந்து முன்ன மாதிரி அந்த டைட்டாக இருக்காது. ஸோ டிஷ்யூ அட்ரோஃபி ஆகுது. அப்புறம் டிஷ்யூ சேக் ஆகுது, கிராவிட்டினால் அது வந்து கீழே டிசென்ட் ஆகுது. மூணாவது வந்து அதுக்கு சப்போர்ட் கொடுக்குற பில்லர்ஸ் மாதிரி இருக்க போன்ஸ் வந்து கரையுது, ரிசார்ப் ஆகுது. இந்த போன்ஸ் ரிசார்ப் ஆகிறனால இந்த டிஷ்யூஸ் அந்தந்த இடத்துல வச்சுருக்க ரீட்டைனிங் லிகமெண்ட் வந்து லூஸ் ஆகிறனால நம்மளுக்கு சாகிங் ப்ராசஸ் ஆகுது. இதெல்லாம் திருப்பி அந்த ரிசார்ப் ஆன போனுக்கு ஏற்ற மாதிரி டைட் பண்ணுற ப்ரொசீஜர் தான் ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காதோரமாக சின்னதாக ஒரு தழும்பு இருக்கும், வேறு ஆப்வியஸாக ஃப்ரண்ட்டில் ஃபேஸில் எதுவுமே நம்ம வந்து ஸ்கார் இருக்காது. இன் அடிஷன் அந்த ஃபேட் அட்ரோபிக்கு பதிலாக ஃபேட் கிராஃப்டிக்கும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் பெட்டராக இருக்கும்.